இப்போ நம்ம எஸ்ஆர்ட் தமிழ்நாடு ட்ரைனிங் சென்டர் உள்ள சிஸ்டம் ஓகேங்களா, அதை பற்றி பார்ப்போம். சிஸ்டம் எஸ் ஃபார் சேவ், ஒய் ஃபார் யுவர், எஸ் ஃபார் செல்ஃப், டி ஃபார் டைம், இ ஃபார் எனர்ஜி, எம் ஃபார் மணி. ஓகேங்களா, சிஸ்டம் இது உங்களோட இது. ஃபஸ்ட்டு சிஸ்டம் டார்கெட். ஒரு பர்டிகுலர் டேட்டில் வந்து நீங்கள் எடுத்த டார்கெட்டை வந்து முடிக்கணும். இதுதான் டார்கெட்டு. இது வந்து ஒரு 4 டைப் ஆஃப் டார்கெட் ஓகேங்களா. ரஃப் டார்கெட், நோ டார்கெட், ஃபிக்ஸட் டார்கெட் அண்ட் குட் ஃப்ளார் டார்கெட் ஓகேங்களா. இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் டார்கெட் இருக்குது. 1953 வந்து ஹவார்டு யூனிவர்சிட்டி வந்து ஒரு சர்வே எடுக்கிறாப்லையா ஓகேங்களா. சர்வே அதில் வந்து இந்த மாதிரி டார்கெட்டை வந்து ஒரு 4 டைப்பாக பிரித்து எடுக்கிறாங்க. இதில் அதிகபட்சம் வந்து எல்லாருமே வந்து 70% தான் ரஃப் டார்கெட் வைக்கிறாங்க. இது இந்த ட்ரைனிங் சென்டரில் சொல்லி கொடுத்தது. இது எல்லாமே ட்ரைனிங் சென்டரில் வேர் பண்ணுறது. அப்புறம் 15% வந்து அவங்களுக்கு கீழே ஓகே நோ டார்கெட். அப்புறம் 10% வந்து ஃபிக்ஸட் டார்கெட் வச்சவங்க. 3 இது வந்து ஃபிக்ஸட் டார்கெட் அண்டு பிளான் ஓகேங்களா. இதில் வந்து அச்சீவ் பண்ணவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா 70%. ஒரு லைனுக்கு வரைக்கும் தான் இது பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேலே அவங்க போக முடியல. ஒரு 17% டார்கெட்டே இல்லாதவங்க ஒன்றுமே பண்ண முடியலை. அப்புறம் ஃபிக்ஸ்டாக உள்ள டார்கெட் பண்ணாங்க, அவங்க நினச்சதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் 3% டார்கெட்டும் அவங்க கரெக்டாக இது பண்ணாதது வந்து நல்ல பணக்காரங்களாக ரிச்சாக மாறிட்டாங்க ஓகேங்களா. இந்த மாதிரி அந்த சர்வே சொல்லுதான். இப்போ டார்கெட்லேயே டைப் ஆஃப் டார்கெட் சொல்கிறாங்க. ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம். அது ஸ்மார்ட் ஓகேங்களா. ஸ்பெசிஃபிக், மேனரபிள், அச்சீவபிள், ரீசனபிள், டைம் லைன். இதுதான் ஃபஸ்ட்டு சிஸ்டத்துக்குள்ளே. இது மொத்தம் 10 சிஸ்டம் இருக்குது. செகண்ட் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இப்போ இது 3 இல்லை ஒரு 4 சிஸ்டத்தை பார்ப்போம். ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக நம்ம பேசுகிறது. செகண்ட் சிஸ்டம் டூரிங் ஓகேங்களா. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு பிஸ்னஸ் ஏதோ ஒரு பர்பஸ்க்கு போகிறீங்க. அதுக்கு வந்து தேவையானது எல்லாத்தையும் பிளான் பண்ணி போகணும். அதுதான் டூரிங். இது டூரிங் சிஸ்டம்னு அந்த ட்ரைனிங் சென்டரில் சொல்லிக் கொடுத்தா நான் சொல்கிறேன் சரிங்களா. பேசிக்காக வந்து அங்கே என்னென்ன தேவைப்படும் நம்ம கரெக்டாக பிளானிங் போடுவோம். என்ன இடத்துக்கு போகணும், அங்கே போகும்போது மொபைல்லாம் எந்த மாதிரி கொண்டு போகணும், எந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அப்புறம் நம்ம எந்த மாதிரி பார்ட்னர் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு போகணும், அப்புறம் எந்த மாதிரி பேசணும், எந்த மாதிரி நடக்கணும், எந்த மாதிரி திங்ஸ்லாம் கொண்டு போகணும், அப்புறம் எந்த மாதிரி நம்ம டைமெல்லாம் மேனேஜ் பண்ணணும், அங்கே வந்து எந்த மாதிரி பேசணும் ஓகேங்களா. இது டூரிங்கு இதில் உள்ளது. இது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த மாதிரி மாற்றிக்கலாம் தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் சிஸ்டம் டூரிங் சிஸ்டம் சொல்லுது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சிஸ்டம் டார்கெட்டை சொல்லுது, செகண்ட் சிஸ்டம் வந்து நம்மளோட இந்த இதை சொல்லுது. அப்புறம் மூணாவது சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஏபிபி சிட்டி. இது வந்து நீங்கள் ட்ரைனிங் சென்டர் போனோன்னா அங்கே ஒரு டேபிள் போட்டு உங்களுக்கு ட்ரைனிங் நடத்துவாங்க. அதுதான் பேசிக் ஓகேங்களா. அந்த ட்ரைனிங் சென்டரில் உங்களுக்கு முன்னாடி இருப்பார் பாருங்கள், பேசுவார் அவங்கக்கிட்ட. அவர் வந்து உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸர் அவருக்கு ஓகேங்களா. அதான் ஏக்கு வந்து பி வந்து பிரிட்ஜ்னா உங்களையும் வந்து அவரை இணைக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து பிரிட்ஜ். ப்ராஸ்பெக்ட் ஓகேங்களா. நீங்கள் தான் வந்து ப்ராஸ்பெக்ட் ஓகேங்களா. அட்வைசர் அவர் உங்களை லிங்க் பண்ணுறது வந்து கனெக்ட் பண்ண ஏதாச்சும் உங்களுக்கு அதுதான் ஓகேங்களா. இதோட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் வால் ஓகேங்களா. பிளெயின் வால் உங்களுக்கு பின்னாடி வந்து பிளெயினாக ஒரு வால் அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து அவங்க அட்வைசர் பேசுகிறது வந்து கவனிப்பாங்க. கரெக்டாக வந்து அட்வைசர் எந்த பக்கம் உட்காராரோ அந்த மாதிரி லெஃப்ட் சைட்னா ரெஸ்பெக்டாக அந்த மாதிரி இடத்துல உட்காந்துக்கிறேன்.
நம்ம எந்த ஒரு இதாக இருந்தாலும் அட்வைசர்கிட்ட கேட்டு கரெக்டாக நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? உங்கள் முன்னாடி உள்ள டூல்ஸ் பார்த்தீங்கன்னா ரவுண்டு, அவங்க என்னென்ன டூல் இருக்குன்னு பாருங்கள். ரவுண்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் டூல். அப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கும்போது ஏதாச்சும் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஏ4 ஷீட் அந்த மாதிரி எதாச்சும் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே யூஸ் பண்ணுற இதில் அது ஒயிட் பேப்பர், ஏ4 ஷீட் ஒயிட் பேப்பர். ஓகேங்களா? நல்லா க்ளீனான பேப்பரை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ட்ரைனிங் சென்டர் பொறுத்தவரைக்கும் எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக ஆஃபீஸில் எந்த மாதிரி மற்ற இதில் கம்பெனியில் எந்த மாதிரி இது பண்ணுறாங்களோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும். அப்போ அவங்க கையில் வந்து இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணலாம். ஒரு 4 கலர் பென்னு, பால் பாயிண்ட் பென்னு, இந்த 4 கலர் இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கண்டிப்பாக வந்து அந்த டேபிளில் வாட்ரு பாட்டில் இருக்குது. உங்களுக்கு தேவையான நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு வந்து நீங்கள் தண்ணி வாட்ரு குடிச்சுக்கலாம். அப்புறம் அவங்கள சுற்றி வந்து ஒரு சேர் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த சேரில் வந்து இங்கே ட்ரைனிங் சென்டர் கவனிக்க வேண்டியது, சேர் போடுற இதுலேயும் உங்களை வந்து டயர்டாக்குவாங்க. ஏன்னா நீங்கள் சாஞ்சு உட்கார மாதிரி அந்த மாதிரி டேபிள் போட மாட்டாங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி சேர் போட மாட்டாங்க. ஒரு ரவுண்டு சேரு சாயாமல் நம்ம இதில் இருப்போம், ஸ்டூல் போட்டு உட்காருமா அந்த மாதிரி ஒரு இதுதான் போடுவாங்க. பின்னாடி சாஞ்சுக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி சேர் போட மாட்டாங்க. உங்களுக்கு டயர்ட்னஸ் ஏற்படுத்தும், உங்களுக்கு வலி ஏற்படுத்துறதுக்காண்டி வந்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறோம். சரி, அடுத்து வந்து 4வது சிஸ்டத்தையும் பார்த்துருவோம். 5 minute chat. ஓகேங்களா? உங்கள்கிட்ட பேசுகிற ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து உங்களோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கலெக்ட் பண்ணும்போது உங்கள்கிட்ட வந்து எந்த ஒரு இது வந்து நீங்கள் டீச்சர்ஸ்னா உங்கள் டீட்டெயில்ஸில் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா கொடுக்க மாட்டீங்க. நான் எந்த மாதிரி அதை வந்து கலெக்ட் பண்ணுவேன்னு பாருங்கள். ரெஸ்பெக்டாக அவங்கள்ட்ட பேசுவேன். ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு ரீசனபிள் இதாக பேசிவிட்டு அப்புறம் ஒரு ரெக்யூஸ்ட் அந்த இடத்துல நான் பண்ணுவேன். ஓகேங்களா? எந்த மாதிரி எதுனா பண்ணுவேன்னா ஸ்ட்ராங்காக ஏதாச்சும் சொல்லுவேன். ஸ்ட்ராங்கு எக்ஸ்கியூஸ். ஓகேங்களா? ப்ராப்பராக வந்து உங்களை டென்ஸுக்கோ இல்லை வாங்க ப்ராப்பராக வரையறுத்து உங்களோட டீட்டெயில்ஸ். இப்போ ஒரு கம்பெனிக்கு போகிறேன், எக்ஸ்கேக்குன்னு கொடுத்து என்னோடய கான்ஃபிடென்ஸை வெளியே காமிச்சு டென்ஸுக்கு கொடுத்து இது பண்ணேன். அப்புறம் நான் அவங்ககிட்ட பேசி முடிச்சோ தேங்க்யூ அந்த மாதிரி இதை சொல்லுவேன். என்னோடய ரீசனையும் சொல்லுவேன். சரிங்களா? எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் உங்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கிடுவேன். உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் மாதிரி நீங்கள் இந்த இதை பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் இது பண்ணுவேன். தேவைப்பட்டால் உங்கள்கிட்ட இருந்து நம்பரையும் நான் கலெக்ட் பண்ணிக்கிடுவேன். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி இதை பண்ணும்போது ஓகே நீங்கள் ஃபைன், ஓகே தேங்க்யூ. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு மீட் பண்ணுறோன்னா தேங்க்யூ மீட் யூ அந்த மாதிரி சொல்லுவேன். மறுபடியும் வந்து கடைசியாக உங்கள்கிட்ட பேசி முடித்த பிறகு ஒரு மறுபடியும் கேன்சருக்கு கொடுத்துட்டு தேங்க்யூ சொல்லிவிட்டு பாய்ன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். இதான் வந்து 4th சிஸ்டம். அடுத்த மிச்சம் ஒரு 6 சிஸ்டத்தை அடுத்தடுத்த ஒரு இதில் பார்ப்போம். 5வது சிஸ்டம் 6வது சிஸ்டம் 8 9 10. சரிங்களா? ஒரு 6 இதை வந்து அடுத்த இதில் பார்ப்போம்.